ஜோக்கர். இந்த கார்டு யாருக்கு குடுப்பீங்க? உங்களுக்கு தான். நானே எடுத்துக்கிறேன். எந்தெந்த மொமெண்ட்ல தான் அப்படி யோசிச்சிருக்கீங்க? நான் எப்பவுமே யோசிப்பேன். ஏன்னா எனக்கு பிரபுன்னு சொல்லிட்டு என்னோட ஒரு அண்ணன் இருக்காரு. அவர் ஒரு டைரக்டர். யூடியூப்ல ஒரு சேனல் வச்சிருந்தாரு. ஸோ அவர்கிட்ட தான் நான் ஃபர்ஸ்ட் குருவண்ண மூலமா தான் உள்ள போய் சேர்றப்போ அவர் எனக்கு இன்ஸ்பிரேஷனா ஒரு மேட்டர் சொன்னார். நான் பேர் சொல்லல, அவங்க மத்தவங்க பேர் ஸ்ரீராமனா தெரியும்ல உங்களுக்கு? ஸ்ரீராமனா தெரியும். ஸோ அவங்கள பத்தி ஒரு இன்ஸ்பிரேஷன் சொன்னார். அப்போலாம் வந்து நான் சும்மா ஜூனியர் ஆர்டிஸ்டா போய் லைட்டுக்கு பக்கத்துல வந்து அவர் உட்காந்துருக்காரு, அந்த மாதிரி ஓரமா தான் உட்காந்துருந்தேன். ஷார்ட் ஃபிலிம்க்கு வெப் சீரிஸ்க்கு போயிட்டு அப்படி இருந்து என்ன கூப்பிட்டு தான் வாடா நீ ஒரு லீடா வச்சு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபிலிம் கதை எழுதுன்னு சொல்லிட்டு அவர் எழுதினாரு. அப்போ நான் நமக்கு ஒரு கதை தோணல, நான் உடனே என்கிட்ட இருந்த கதை ஒன்று கொடுத்தேன் நான் ஷார்ட் ஃபிலிம்க்கு. அவர் படிச்சு பார்த்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா நல்லா இருக்கு அப்படின்னாரு. நீயே பண்ணிடலாம் வேணும் ஷார்ட் ஃபிலிம், ஆனா நீ இதை இப்ப பண்ணாத, நீ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து உனக்காக ஆடியன்ஸ் எப்போ ஒரு விஷயத்த பார்க்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்ப இதை பண்ணுடா அப்படின்னாரு. எனக்கு புரியல. அப்போ அவருக்கு எக்ஸாம்பிளா வந்து எனக்கு மைக் ஸ்ரீராமன் தான் சொன்னார். ஸ்ரீராம் எப்பவுமே ஒரு ஐடியாலஜில வேலை பார்ப்பான்டா, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதனால வாழப்பட பேசிக்கிறேன், வேலை பார்ப்பான்டா. அவன் எப்பவுமே என்னன்னா ஆடியன்ஸை யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்வைப் தான். இன்னைக்கு ஷார்ட்ஸ், பட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் யூடியூப் நார்மலா தான் இருந்தது. ஸோ அப்போ யூடியூப்ல வந்து இல்லைன்னா டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இன்னொன்று யூடியூப் எங்க பார்ப்போம்னா நம்ம வெளியில இருக்கும் போது தான் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி டைம்ல நமக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு காமெடி வீடியோஸ் அந்த மாதிரி பாக்குறது. அப்படி இருந்த காலகட்டத்தில் ஒருத்தவங்களை யூடியூப் வீடியோல உட்கார வைக்கணும்னா 10 to 30 செகண்ட் அவ்வளவுதான். அது தான் நல்லா இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க, அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. அப்படி இருந்தப்போ ஒவ்வொரு கண்டென்ட்லயுமே அவர் எல்லாரையும் உட்கார வச்சதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு சொன்னாரு. அதை நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது அவங்களோட தொழில் ரகசியம்னு ஒண்ணு இருக்கும்ல. பட் அதை நான் கத்துக்கிட்டேன், அதுதான் விஷயம் அப்படின்றத சொன்னாரு. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னாரு. ஸ்ரீராம் இன்னைக்கு யூடியூபர்ஸ் மத்தியில இவ்வளவு பெரிய ரீச்ல இருக்கா அப்படின்னா காரணம் என்னன்னு நினைக்கிறடா அப்படின்னு கேட்டாரு. தெரியலண்ணே, அவரு நிறைய பண்ணிட்டு இருக்காருண்ணே. சிம்பிளா ஒரே விஷயம், அவனோட எல்லா வீடியோஸும் நீ நோட் பண்ணனா அவனை தூக்கி கீழே போட்டு மிதிச்சு ஆடியன்ஸ் சிரிக்க வைப்பான். அவன் நான் தான் அப்படி நிக்க மாட்டான், தன்னை தூக்கி அவனே மிதிச்சு அவன் ஆடியன்ஸை சிரிக்க வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அப்போ அது எனக்கு ரொம்ப பெரிய மேட்டரா இருந்தது. நம்ம எந்த ஒரு ஸ்டேஜுக்கு போனாலும் எந்த ஒரு கதாபாத்திரத்தை பண்ணாலுமே நான் தான் சொன்னேன், நான் அப்படியே இருக்கேன்னு சொன்னது காரணம் என்னன்னா, நான் அங்கேயே இருந்துக்கிறேன். நான் பண்ற வேலை கரெக்டா இருக்கா, நமக்காக வேலை, ஏன்னா நம்ம பண்ற வேலையில மட்டும்தான் வந்து நமக்காக வேலை செய்யறது தாண்டி ஆடியன்ஸ்காண்டி வேலை செய்யணும், அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காண்டி வேலை செய்யணும், அவங்கள என்டர்டெயின் பண்றதுக்காண்டி வேலை செய்யணும், இவன் என்ன புதுசா பண்ணிருக்கான்ற ஒரு விஷயத்த வந்து அவங்கள ஆர்வத்தை தூண்ட வைக்கிறதுக்காண்டி வேலை செய்யணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஸோ அப்போ நம்ம அதை எவ்வளவு ஜாக்கிரதையா எவ்வளவு பவர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணோம், பொறுப்போட ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அது வந்து நான் அங்க இருந்தா எடுத்துக்கிட்டேன். அதனால நான் எப்பவும் ஜோக்கராவே இருந்துக்கிறேன், எனக்கு நான் ஜோக்கராவே இருந்துக்கிறேன்.